புதுச்சேரி திருபுவனை அருகே கணவனை இழந்த பெண்ணின் வீட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் திருடிய திருடன் மதகடிப்பட்டு அருகே பொதுமக்களை பணம் கேட்டு மிரட்டிக் கொண்டிருந்த இடத்திலேயே சுற்றி வளைத்து திருபுவனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் மணவெளி தெருவில் வசிக்கும் கணவனை இழந்த அருண்மொழி காலையில் மகன் மற்றும் மகளை அரசு பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வேலைகளை முடித்துவிட்டு மதகடிப்பட்டு அருகே உள்ள தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றவுடன் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் பின் முன்சுவரை உடைத்து அலமாரியில் உள்ள நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு சென்றதாக அருண்மொழியின் குழந்தைகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அருண்மொழி திருபுவனை காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மீது மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சீதரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் மற்றும் சத்தியமூர்த்தியுடன் திருடு போன இடத்தில் தீவிர விசாரணை செய்து அப்பகுதியில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடித்தனர். அதே நேரத்தில் மதகடிப்பட்டு மதுபான கடை அருகே வாலிபர் ஒருவர் குடித்துவிட்டு பொதுமக்களை பணம் கேட்டு மிரட்டுவதாக வந்த தகவலை தொடர்ந்து விரைந்து சென்ற உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் குற்றவாளியை சுற்றி வளைத்து கைது செய்து தீவிர விசாரணை செய்ததில் அருண்மொழி வீட்டில் பின்கதவை உடைத்து நகை மற்றும் பணம் திருடியதை ஒப்புக்கொண்டான். மேலும் அதே பகுதியில் நடந்த மற்றொரு திருட்டு வழக்கையும் பற்றி அவரிடம் விசாரித்து வருகிறார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இவன் மீது 11 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பலே திருடனை சிறையில் அடைத்தது திருபுவனை போலீசார்.